வணக்கம். வாங்க சமைக்கலாம். விறகரிசிய வச்சு நம்ம தயிர் சாதம் செய்யலாம். 1 கப்பு விறகரிசி எடுத்து நல்லா 5 வாட்டி கழுவிட்டு, 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊத்தி, 1/4 ஸ்பூன் கல் உப்பு போட்டு, குக்கர மூடி வெயிட் போட்டு 5 விசில் விட்டுட்டேன். வெயிட் அடங்குனதுக்கப்புறம் குக்கர ஓப்பன் பண்ணி, இதில காய்ச்சின பால் வந்து 1 டம்ளர் ஊத்தி கிளறிட்டு, இது கூட நான் நல்லா கெட்டி தயிரா 200 கிராம் அளவு தயிர் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு பாத்திரலாம். ஒரு குட்டி கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சிய குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிஞ்சோனே, இத கலந்து வச்சிருந்த தயிர் சாதத்தில போட்டு நல்லா கிளறி விட்டீங்கன்னா, விறகரிசி தயிர் சாதம் ரெடிங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கங்க. கேரட் வேணாலும் போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்ல மத்தியானத்துக்கு விறகரிசி தயிர் சாதமும், பாவக்காய் வதக்கலும் தாங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது. செஞ்சு பாருங்க.